Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஜூஸியான மினி ஜாங்கிரி தான் செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கன்சிஸ்டன்சி பாருங்க. மேலே கிரன்ச்சியாவும் உள்ள வந்து ஜூஸியாவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ். இதில் நிறைய நான் டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அந்த டிப்ஸ்லாம் என்னென்ன ஃபஸ்ட் டைமே பிகினர்ஸ் செய்யும்போது ஈஸியாகவே செய்யலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா முழு உளுந்தாக தோல் நீக்கின உளுந்து. அதே சமயம் உளுந்து எடுக்கும்போது குவாலிட்டி நல்லா ஃபஸ்ட் கிரேட் குவாலிட்டியாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து நாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் அளக்கிறேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ உளுந்துக்கு இருக்கும் அளவு. ஒரு கப்புன்றது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி சேர்த்து செய்யும்போது நல்லா நம்மளுக்கு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். இப்போ நல்லா வந்து ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடிக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நாம் ஒரு 1 ஹவர் ஊற வைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது டிப்ஸ் நம்பர் 1. 1 ஹவருக்கு மேலே நீங்கள் ஊற வைக்கக்கூடாது. 1 ஹவருக்குள்ளே நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். நான் வந்து தோராயமாக 1 மணி நேரம் நான் சொல்கிறேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை ஊற வைக்கிறதுக்கு. இப்போ 1 ஹவர் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ மறுபடிக்கும் இதை நல்லா நாம் 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் இத்தனை முறை வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தோட வாசனை வந்து ஜாங்கிரியில் தெரியாது. இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நாம் தண்ணியே இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சா போதும். ஒரு வேளை நீங்கள் அதிக அளவில் எடுக்கிறீங்க உளுந்து அப்படின்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணியும் பார்த்திங்கன்னா லைட்டாக சில் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால சூடாகிடும். அப்போ நம்மளுக்கு ஜாங்கிரி ஒழுங்காக வராது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். ஒரு க்ரீம் மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வடைக்கெலாம் அரைப்போல் அதே பதம் தான். இப்போ இதை நாம் வேறு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதே போல் மிச்சம் இருக்கிற உளுந்தையும் நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நாம் மொத்த உளுந்தையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணி மறுபடியும் நான் சொல்கிறேன், சில் வாட்டர் சேர்த்து அரைங்க, மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால். இப்போது நம்ம வந்து உளுத்த மாவு அரைச்சாச்சு. இப்போ இதில் நாம் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கை வச்சு இதை போல் நம்ம உளுந்துக்கெலாம் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி விடுவோம்ல, அதை போல் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நாம் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வந்து 4 டேபிள் ஸ்பூன். அந்த கப்பில் அளவு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸ்பூனில் அளக்கணுன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, உப்பு. அடுத்ததாக ஃபுட் கலர், நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு இந்த 3த்தில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடிக்கும் நாம் கை வச்சுட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மொத்தத்தையுமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் நல்லா கை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாவு வந்து நல்லா உப்பி வரும். நம்ம வந்து 1/4 கிலோ உளுந்து சேர்த்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோலேருந்து 1.5 கிலோ அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் இதில் கிடைக்கும். ஸோ வந்து நல்லா நீங்கள் அடிக்கிற மாவு அடித்து பிசைறதுல தான் இருக்குது. நல்லா உப்பி வரும்போது நம்மளுக்கு வந்து அதிக உபரி கிடைக்கும், ஸ்வீட்டும் நிறைய கிடைக்கும். இப்போ பார்த்திங்களா நல்லா வந்து நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா விடாமல் அடித்து எடுத்தாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீமாக இருக்கணும். நம்ம கேக்குக்கெலாம் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாவு. ஸோ இந்த மாதிரி சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஜாங்கிரி போடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பைப்பிங் பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து பால் கவர் அப்படி இல்லைனா இதை போல் எண்ணெய், நான் வந்து எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எண்ணெய் கவர் உள்ளே சேர்க்கும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எண்ணெய் கவரை அழகாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம ஜீரா காய்ச்ச போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதான் அதுக்கு கரெக்டான அந்த 1/4 கிலோ மாவுக்கு கரெக்டான அளவு இது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து செக் பண்ணுங்கள்.
ஒரு கம்பி பதத்துக்கும் முன்னாடி பதம், அதாவது கம்பி வந்து அருந்து விடும். அப்படி எடுத்து விட்டோன்னா கம்பி மாதிரி வந்து விட்டுரும். அந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் எடுக்கணும். ஒரு கம்பி பதம் எடுக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. நம்ம குலோப் ஜாமுனுக்கு செய்வோம்ல அந்த பதம் தான். இந்த பார்த்திங்களா, இது மாதிரி கம்பி வந்து விழும். இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயை வந்து அந்த விதையை மட்டும் இடித்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். நம்ம ஆல்ரெடி மாவில் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்தா போதும். இப்போ இந்த பாகு பதம் வந்து முறியாமல் இருக்கிறதுக்கு இது போல் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சும்மா ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சம்பழம் விட்டால் போதும். பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரம், இது போல் தட்டையாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாங்கிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து ஹீட் பண்ணுங்கள், சிம்மில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பைப்பிங் பேக்கை ஒரு கிளாஸில் வச்சுட்டு நான் வச்சுருக்கேன் ரெடியாக. அடுத்ததாக இதை போல் மாவு நம்ம அந்த பைப்பிங் பேக்கில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஸ்கோ இல்லை கரண்டியோ வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் இந்த எண்ணெய் கவர் உள்ள நாம் வந்து இந்த மாவை சேர்த்துக்கலாம். இது போல் நீங்கள் கிளாஸில் வச்சு சேர்க்கும்போது நம்மளுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மாவை உள்ளே தள்ளிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்டு நல்லா டைட்டாக போட்டுருங்க. நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக பைப்பிங் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் பைப்பிங் பேக் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வச்சுருந்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்களுக்கு இந்த டிப்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் எதுனா ஒரு கார்னரை எடுத்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு வந்து மேலே நல்லா ரப்பர் பேண்டு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க டைட்டாக. எந்த கார்னர்னா 2 கார்னர் இருக்குது, எதுனா ஒரு கார்னர் உங்களுக்கு எந்த பக்கம் ஈஸியாக இருக்கோ அதை வந்து கம்மியாக கட் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து அகலமாக கட் பண்ணிடக்கூடாது, பெருசாக வந்துடும் அப்புறம் ஜாங்கிரி. இப்போ நம்ம ஜாங்கிரி போட ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 3 சர்க்கிள் நடுவில் கொஞ்சம் விட்டு அப்படியே எடுத்து விட்டுருங்க. இது போடும்போது நீங்கள் சிம்மில் வச்சு தான் போடணும். சிம்மில் வச்சு போடும்போது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஜாங்கிரி சுற்றுறதுக்கு வரும். அதே சமயம் நம்மளுக்கு கையிலையும் வந்து அந்த எண்ணெய் ஹீட்டு படாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுற்றி விட்டாச்சு. இது நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வேக விடுங்க. நல்லா பொரியணும். நல்லா கலகலன்னு கொஞ்சம் சவுண்டு கேட்கும்போது நம்ம எடுத்தால் போதும். சும்மா போட்ட உடனேவே எடுத்துட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும், ஜீரா மொத்தமும் உறிஞ்சிரும். அப்புறம் ஸ்வீட் வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியாது. அதனால் நல்லா கொஞ்சம் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வேகிறதுக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் நீங்கள் மீடியம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை வந்து பொரிக்கும்போது மீடியமில் இல்லை லோவில் தான் இருக்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை ஒரு ஃபில்டர் பண்ணிவிட்டு நாம் ஜீராவில் டக்குன்னு சேர்த்துடணும். மற்றதெல்லாம் நம்ம பொரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்ப்போம். ஆனால் ஜாங்கிரிக்கு அப்படி கிடையாது. நம்ம ஜீரா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது நல்லா சூடாக இருக்குது. போட்டுட்டு அப்படியே லைட்டாக அமுத்தி விடுங்க. நல்லா வந்து அமுத்தி அந்த ஜீராவில் அப்படியே அமுத்தி விடும்போது அந்த ஜீரா மொத்தம் அதில் சக்காயிடும், அப்படியே உள்ளே வந்து உறிஞ்சிடும். ஜஸ்ட்டு இது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தா போதும். ரொம்ப நேரம்லாம் ஜீராவில் ஊறணும்னு அவசியம் இல்லை. போட்டுட்டு அப்படியே இப்படி முக்கி எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துடலாம். அது வந்து சீக்கிரம் உறிஞ்சிடும். ஏன்னா உளுத்த மாவுன்றதுனால டக்குன்னு நம்மளுக்கு உள்ளே உறிஞ்சிடும். ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வைக்கணும் அப்படின்னு இல்லை. ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா ரொம்ப சாஃப்டாகிடும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்களா சூப்பராக நம்மளுடைய மினி ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு வேளை ஜாங்கிரி ஷேப் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாங்கிரி ஷேப்பில் போடலாம், பெருசாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மினி ஜாங்கிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே போல் நீங்கள் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துருங்க. இந்த 1/4 கப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 1.5 கிலோ அளவுக்கு ஸ்வீட்டு கிடைக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து அந்த புடும்போதே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. உள்ளே மொத்தம் அந்த ஜீரா இறங்கி நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது. ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஈஸியான மெத்தட், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். அந்த அளவுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.